இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் முதன்மை விண்வெளி வீரராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குரூப் கேப்டனும் இந்திய விமானப்படை அதிகாரியுமான சுபான்ஷு சுக்லா வரும் மே மாதம் நாசாவின் ஆக்சியம் மிஷன் 4 குழுவினருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார். இத்தகவலை நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. இதற்கு முன் கடந்த 1984 ஆண்டு ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர். அவருக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது இந்தியர், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறுகிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லை எட்ட உள்ள சுக்லாவின் பயணம் இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும். இந்த பயணம் நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் கூட்டு முயற்சியாகும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் புளோரிடாவிலிருந்து புறப்படும் இந்த வரலாற்று பயணத்தில் சுபான்ஷு சுக்லா விண்கலத்தின் பைலட்டாக பணியாற்றுவார். யார் இந்த சுபான்ஷு சுக்லா? 1985 ஆண்டு அக்டோபர் 10 உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் பிறந்தவர் சுபான்ஷு சுக்லா. 1998 ஆண்டு கார்கில் போரின் போதுதான் இந்திய ஆயுதப்படையில் சேர வேண்டும் என்ற ஆசை சுக்லாவுக்கு ஏற்பட்டது. தனது குடும்பத்தினருக்கு தெரியாமலேயே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற சுபான்ஷு 2006 ஆண்டு ஜூன் மாதம் இந்திய விமானப்படையில் போர் விமான பிரிவில் பணியில் சேர்ந்தார். சுக்லா ஒரு திறமையான விமானியாக பல்வேறு விமானங்களை இயக்கி சுமார் 2000 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் பெற்றவர். இந்த அனுபவமும் திறமையுமே சுக்லாவை சர்வதேச விண்வெளி பயணத்திற்கு தகுதியானவராக உயர்த்தியுள்ளது. ஆக்சியம் 4 ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் சுக்லா அங்கு 14 நாட்கள் தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். சுபான்ஷு சுக்லாவுடன் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன், போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கப்பு ஆகிய வீரர்களும் செல்வது குறிப்பிடத்தக்கது.